ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 நாள் ரிசல்ட் எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி ஓரளவு பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு கெஸ்ஸிங் போலாம். ஏன்னா வந்து எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சா நீங்களும் ஒரு பேட்டர்ன் எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதனால நீங்க எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங் போலாம் பாருங்க. ஓகே. இங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பிசி 3 நம்பர் பாருங்க. 363 சொல்லி அடிச்சிருப்பான். 363 அதில ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா 364 ஓகேவா? இங்க 364 சொல்லி அடிச்சிருப்பான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க 363 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்க 364 ஒரு நாள் விட்டு மேல பாருங்க 098 அப்ப 098ல ஒரு நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணா 099 அத என்ன பண்ணான்னா கீழ ஒரு நாள் விட்டு 099 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 363 அத ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்க 364 இங்க 098 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 099 அடிச்சிருப்பான். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் மேல பார்த்தீங்கன்னா 442ன்னு இருக்கு. அந்த 442 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி நாளைக்கு அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, 3வது பேட்டர்ன் கண்டிப்பா வந்து ட்விஸ்ட் குடுப்பான். அப்போ நமக்கு அது என்ன வரலாம், எப்படி வரலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஓகேவா? இது எப்படின்னு பார்ப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படின்னு பாருங்க. இன்னைக்கு ரிசல்ட் எப்படி அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து நான் ஃபாலோயிங் நம்பர் குடுத்துருக்கேன் ஜாயின்ல. ஏசி 55 சொல்லி எதுக்காக குடுத்துருந்தேன்னாக்கா, இங்க பாருங்க பிசி வந்து 00 இங்க ஏசி வந்து 00 இப்போ பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 00 என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இங்க பிசி 00 ஏசி 00 ஏபி 00 பிசி, ஏசி, ஏபி சொல்லி 3மே முடிச்சுட்டான். இப்போ இந்த 00க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 55 ஓகேவா? அந்த 55 அப்போ என்ன பண்ணியிருக்கான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி 00 ஏசி 00 ஒரு ஏபி 00 சொல்லி 3மே முடிச்சுட்டான். இப்போ இந்த 00க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 55 அப்போ இங்க ஏபி 55 ஒரு பிசி 55ன்னு அடிச்சுட்டான். அப்போ கண்டிப்பா ஒரு ஏசி 55 கண்டிப்பா அடிச்சே ஆகணும். அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் தான் குடுத்துருந்தேன். ஏசி 55 ஃபாலோ பண்ண சொல்லி நான் குடுத்துருந்தேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏசி 55 இன்னைக்கு வந்து அடிச்சுட்டான். நல்ல நம்பர். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏபில ஒரு 85 ஃபாலோயிங் குடுத்துருந்தேன். ஆனா ஏபி 85க்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிசில ஒரு 85 சொல்லி அடிச்சுட்டான். அதே மாரி இங்க ஏபில ஒரு 99 ஃபாலோயிங் குடுத்துருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, பிசில ஒரு 99 சொல்லி அடிச்சுட்டான். ஏபில குடுக்குற ஃபாலோயிங் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிசில வந்து அடிச்சுட்டு இருக்கான். ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு ஃபாலோயிங் நம்பர் குடுக்குறேன். அது வந்து இன்னைக்கு நாளைக்கு வரலாம். அப்படி நாளைக்கு வரலாம். அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது எப்படி அடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம். அது வந்து நாளைக்கு வரலன்னா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்க வந்து அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 2, 3 நாளைக்கு. எதுக்காக சொல்றேன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. போன மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த 7 வச்சு போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா, 87, 27, 07 ஓகேவா? இது 3மே பார்த்தீங்கன்னா, ரெட்ட நம்பரு. ஓகேவா? 87, 07, 27 3மே ரெட்ட நம்பரு. இதில இன்னும் அடிக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா, ரெட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு 47ம் 67 தான் பெண்டிங்கு. அவன் கண்டிப்பா வந்து ரெட்ட நம்பர் அடிக்கிறான். கண்டிப்பா ஒரு மாசத்துல ஒரு பேர் எடுத்தானா 4 வாட்டி அடிப்பான். அத வந்து இப்ப 3 வாட்டி அடிச்சுட்டானா, கண்டிப்பா 4ஆவது வாட்டி கண்டிப்பா அடிக்காம விட மாட்டான். அடிச்சுருவான். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏபில ஒரு 47 வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். அன்னைக்கு நம்ம வந்து ஏபி 47 தான் குடுத்தேன். 47 நம்ம குடுத்து அன்னைக்கு ஃபுல் பவர் வின்னிங் குடுத்தாச்சு அன்னைக்கு. நம்ம ஏபி வந்து 47 தான் அன்னைக்கு குடுத்தேன். அன்னைக்கு வந்து கரெக்ட்டா பேட்டர்ன் வந்து செட் ஆச்சு. அன்னைக்கு 47 குடுத்தது. எதுக்காகனாக்கா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து 77 அந்த ஏசி 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா, 22 சொல்லி அடிச்சிருப்பான். ஏசி 77க்கு ஃபுல் பவர் வந்து 22 இங்க ஏசி வந்து 92 அந்த 92க்கு ஃபுல் பவர் வந்து 47 சொல்லி கரெக்ட்டாவே அடிச்சிருப்பான். நான் இந்த ரீசனுக்காக நம்ம ஏபி 47 குடுத்தோம். அதுவும் இல்லாம நம்ம ஏபி 47 ரெட்ட நம்பர்ல பெண்டிங் இருந்தது சொல்லி கரெக்ட்டாவே குடுத்தோம். எதுக்காக இத சொல்றேன்னா, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஏபிஎன் ஏ ஏ ஏபி ஏபி பார்த்தீங்கன்னா, இந்த பி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா, 87, 27, 0 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு ரெட்ட நம்பர் 820 820 எல்லாம் ரெட்ட நம்பரு. இப்போ அதுக்கு என்னன்னா, இந்த ரெட்ட நம்பர் அடிக்கும்போது நடுவுல ஒரு ஒத்த நம்பர் ஒண்ணு சொல்லி அடிப்பான். எப்படின்னா, இங்க வந்து 77 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான் ஒத்த நம்பரு. இந்த ஒத்த நம்பர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ரெட்ட நம்பர் சொல்லி திரும்ப வந்து ஆரம்பிப்பான். ஓகேவா? முடிப்பான் அந்த கேம. எப்பயுமே ஒரு 3 நம்பர் அடிச்சு தொடர்ந்து 4வது வாட்டி ரெட்ட நம்பர் அடிக்க மாட்டான். நடுவுல ஒரு ஒத்த நம்பர் அடிச்சுட்டான்னா, அதான் ஒரு க்ளூ நாம குடுக்குற க்ளூ அதுதான். அப்படி அடிச்சுட்டான்னா, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மீதி நம்பர் பெண்டிங்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அதே மாரி பெண்டிங் நம்பர் பாருங்க நமக்கு. இந்த பிசில வந்து 4 வச்சு பாருங்க. பிசி சி போர்டு 4 வச்சு பார்த்தீங்கன்னா, 44, 24 சொல்லி அடிச்சுட்டான். 44, 24 இங்க ஒரு 64 இது 3மே வந்து ரெட்ட நம்பரு. ரெட்ட நம்பர் அடிச்சிருக்கான். கண்டிப்பா வந்து இப்போ வந்து நம்ம பி போர்ட ஒத்த நம்பர் வச்சு பி போர்டு வந்து ஒத்தையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஏதாவது ஒரு ஒத்த நம்பர் வச்சு அடிச்சுட்டானாக்கா, கண்டிப்பா வந்து மீதி இருக்கிற ரெட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு 04
நடுவுல ஒரு ஒத்த நம்பர் வச்சு கீபோர்டு அடிச்சிட்டான்னா, கண்டிப்பா வந்து அடுத்த நாள்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். கண்டிப்பா வந்து ஒரு ரெட்டை நம்பர் வச்சு அடிப்பான். என்னன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடிச்ச கீபோர்ட வச்சு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு 44, 44 பிசி 44, அடுத்து பார்த்தீங்கன்னா 24, அடுத்தது பார்த்தீங்கன்னா 64 ஓகேவா? இது 3மே பார்த்தீங்கன்னா ரெட்டை நம்பரு. 4, 2, 6 ரெட்டை நம்பர் அடிச்சுட்டான். இன்னும் அடிக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு 04, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 84 ஓகே. இதுதான் இருக்கு. எப்பயுமே சரி 5 நம்பருமே அடிக்க மாட்டான். இதுல 4 நம்பர் தான் அடிப்பான். ஒரு நம்பர் பெண்டிங் விட்டுருவான். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இந்த 2 நம்பர் தான் பெண்டிங் இருக்கு. அந்த 2 நம்பர் எப்படின்னா, நம்ம அப்படியே அடிச்சிட மாட்டான். நடுவுல ஒரு ஒத்த நம்பர் வச்சு அடிக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது 4, 2, 6 எல்லாமே ரெட்டை நம்பரு. நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒத்த நம்பர் வச்சு கண்டிப்பா வந்து ஒரு 4 அடிப்பான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 34, 54, 14, ஒரு 74 இது எதெல்லாம் ஒரு நம்பர் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, இப்போ அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பல்சரி நீங்க வந்து 04, 84 ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவரைக்கும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஒரு ஒத்த நம்பர் வச்சு கீபோர்டு ஏதோ வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க தைரியமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த ரெட்டை நம்பர. ஓகே. புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. தெளிவா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. ரெட்டை நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா 87, 87, 27 அடுத்து பார்த்தீங்கன்னா 07 ஓகேவா? இன்னும் அடிக்க வேண்டிய ரெட்டை நம்பர் பார்த்தீங்கன்னா 1 47ம் 67 தான் பெண்டிங்கு ஓகேவா? இது எப்படி அடிச்சானாக்கா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 87 27 07 மீதி பெண்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 47 67 தான். அப்போ என்ன பண்ணானாக்கா, நடுவுல ஒரு ஒத்த நம்பர் சொல்லி 77 அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து 47 வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணான். அத மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கீபோர்ட 4 வச்சு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 44, 24, 64 அடிச்சுட்டான். நடுவுல ஒரு ஒத்த நம்பர் வச்சு ஏதாவது அடிச்சுட்டான்னா, அடுத்த நாள் வந்து பிசில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 84, 04 நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வின்னிங் வரும். ஏன்னா, இந்த ஒத்தையாட்டு பேட்டர்ன் எப்பயுமே வந்து மிஸ் ஆகாது. எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான், நம்ம எவ்வளோ டைம் வின்னிங் வாங்கி குடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த 34 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கலாம். நாளைக்கு வந்துருச்சுன்னா, நீங்க வந்து அத தைரியமா அடுத்த நாள்லேருந்து நீங்க 04ம் 84ம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஏபி பாருங்க. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 64, பிசி 64, ஒரு ஏசி வந்து 64 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏசி 64 வர வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏசி 64 வந்து 634 வரலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வந்து பிசி வந்து 44, பிசி 24. அப்ப 44க்கும் 24க்கும் ஒரு கேப்ல ஒரு 34 இருக்கு. அந்த 34 நமக்கு நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாளைக்கு 34 வரலாம். அந்த 34 வரதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்க பிசி பாருங்க 41. பிசி 41 அத என்னன்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி ஏபில வந்து 46 சொல்லி அடிச்சிருப்பான். 41க்கு 46 சொல்லி அடிச்சிருப்பான். இங்க நமக்கு பிசி வந்து 63, 68 அப்போ ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணா நமக்கு ஏபி 63 வரும். அப்போ 63 வந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க நமக்கு ஏபி 64, பிசி 64 அப்போ ஒரு ஏசி 64 வரலாம். இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏபி 63 வரதுனால 634 சொல்லி ஒரு நம்பர் வருது. நாளைக்கு 634 ஒண்ணு ட்ரை பண்ணிக்கோங்க. வரலாம். அப்படி வந்துச்சுன்னா, நம்ம வந்து அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிசி வந்து 04, 84 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? எதுக்காக சொல்றேன் மட்டும் டீப்பா பார்த்துக்கோங்க. இங்க 642 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, அது 642 பாக்ஸ் போட்டான். அது கீழ இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா, 364 அது 3 நாள் விட்டு நமக்கு பாக்ஸ் போட்டாக்கா 634 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ட்ரை பண்ணி பாருங்க. வரலாம். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 634 ஓகேவா? இத ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் தேவைப்படும் நினைக்கிறவங்க மட்டும் நீங்க யூடியூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா யூடியூப்ல ஜாயின் பண்ண தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெலிகிராம்ல வந்து எப்படி ஜாயின் பண்ண சொல்றேன். டெலிகிராம்ல பார்த்தீங்கன்னா, நீங்க KL ஜாய் 1825 சொல்லி சர்ச் பண்ணுங்க. நம்மளுடைய ஐடி வரும். அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஜி.